ஹாய் நண்பா, டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்லேருந்து 2025க்கான ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. அண்ட் இந்த ஹைரிங் முழுக்க நான் ஐடி பேக்ரவுண்டில் வருதுங்க. ஸோ உங்களுக்கு கோடிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஹைரிங்கான ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டிசிஎஸ்ல 2025க்கான ஹைரிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைரிங் வந்து பார்த்தீங்கன்னா இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் கேட்டகரியில் வருது. அதாவது நான் ஐடி பேக்ரவுண்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 11. ஸோ மே 11 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. இந்த ஹைரிங் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், அதாவது பிசிஏ படித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் டிகிரி படித்தவங்க அண்ட் பிஓசி படித்தவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புங்க. இந்த ஹைரிங் 2 கேட்டகரியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல பிஎஸ்சி இக்னைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி. இது வந்து உங்களுக்கு சயின்ஸ் டு சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வருது. அதாவது நீங்கள் சயின்ஸ் டிகிரி படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் கேட்டகரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அண்ட் 2வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஸ்மார்ட் கேட்டகரி. இந்த ஸ்மார்ட் கேட்டகரி ஆல்சோ உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டு அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸாக இருக்கட்டும், டேட்டா அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் இக்னைட் கேட்டகரியில் பிளேஸ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கரியர் growth 1 or 2 இயர்ஸ்க்குள்ள 2.5 மடங்கு அதிகமாயிரும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த 2 ஹைரிங்கான கீ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. தெளிவாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஹியர்னு ஒரு டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிசிஎஸ் உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஓப்பன் ஆகாது. மொபைல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட ஒரு லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஈஸியாக நீங்கள் இந்த பேஜை ஆக்சஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஐடி அண்ட் பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஐடி கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி மூலமாக இமெயிலை வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். அதில் அப்ளை ஃபார் டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கான டேஷ்போர்டு வந்ததும் அதில் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஒரு ஹைரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சென்டர் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல அலாட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணுற எக்ஸாம் சென்டர் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் தான் நிறைய இருக்குது, நம்ம லேட்டாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிடுங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கான கம்யூனிகேஷன் எல்லாமே டிசிஎஸ் ஐஓஎன் மூலமாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெயில் வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே டிசிஎஸ் ஐஓஎன்லேருந்து மெயில் மூலமாக ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்க. இந்த ஹைரிங்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். ஸோ இந்த ஹைரிங் முழுக்க 2024 அதற்கப்புறம் இப்போ 2025 பாஸ் அவுட் ஆக போகிற கேண்டிடேட்கான ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டாக விட்டுருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஒரு ஹைரிங் வந்து 2025 பாஸ் அவுட், அதாவது எந்த வருடம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த வருடத்தில் பாஸ் அவுட் ஆக போகிற கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்து ஹைரிங் எல்லாம் விடுவாங்க. ஆனால் இப்போ ஏதோ பை சான்ஸ் வந்து 2024 பாஸ் அவுட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. 2024 பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பிஓசியில் சிஎஸ்ஐடி இந்த டிசிப்ளினில் 2024 நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்களா, நீங்கள் இந்த ஒரு ஹைரிங்க்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டிசிப்ளினில் இப்போ 2025 பாஸ் அவுட் ஆக போகிற கேண்டிடேட்டும் இந்த ஒரு ஹைரிங்க்கு எலிஜிபிள் தாங்க. வாய்ப்பை மிஸ் பண்ணிடாம எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டுருங்க.
அண்ட் உங்களுடைய டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது நீங்கள் 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். 10th 12th டிப்ளமோ படிச்சுட்டு டிகிரி அப்படின்னா டிப்ளமோவில் இந்த மாதிரி டிப்ளமோ டிகிரி 10th 12th எல்லாத்துலேயுமே குறைந்தது நீங்கள் 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அரியர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு அரியர் இருந்தால் கூட இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ வித்தவுட் அரியர் மட்டும்தான் இந்த ஒரு ஹையரிங்க்கு எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி உங்கள் டிகிரியை நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்து படிச்சிருக்கணும். பார்ட் டைமாக கரஸ்பாண்டன்ஸாக படிச்சிருக்கீங்கன்னா இந்த ஹையரிங்க்கு நாட் எலிஜிபிள். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. பிகாஸ் இது ஒரு என்ட்ரி லெவல் வேலை வாய்ப்பு, ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஹையரிங் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக ஹையர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்னைட் கேட்டகரி. இக்னைட் கேட்டகரியில் நீங்கள் பிளேஸ் ஆகிறீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்மார்ட் கேட்டகரியில் பிளேஸ் ஆனாலும் உங்களுக்கு நிறைய சேலரி கிடைக்கும். பட் நீங்கள் இக்னைட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்மார்ட் கேட்டகரியில் சேலரி கம்மி தான். ஓகேவா? அண்ட் டெஸ்ட் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் பேட்டர்னை பொறுத்தளவு நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, இந்த 3 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குங்க. இந்த 3 டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கை பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு கோடிங் கொஸ்டின்ஸ் ஆல்சோ கேட்பாங்க. பட் இது ஆப்ஷனல் தான். ஸோ கோடிங் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மார்க் நிறைய கிடைக்கும். அதனால் நீங்கள் இக்னைட் கேட்டகரியில் பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கோடிங் தெரியுது அப்படின்னா கோடிங்கை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். தெரியலைன்னா ஆப்ஷனலில் விட்டுருங்க. மற்றபடி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, அதாவது நீங்கள் எக்ஸாமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இக்னைட் கேட்டகரியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்குதா இல்லை ஸ்மார்ட் கேட்டகரியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்குதா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாமினேஷனை முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி லோட் ஆகி வந்துடுது. 21 பேஜ் இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாகவே பாருங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இதை கூட நீங்கள் ரெஃபரன்ஸில் வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதற்கான ஆன்சர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதனால இதையும் தெளிவாக ரீட் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இந்த ஹையரிங் இயர்லி ஒன்ஸ் தான் வரும். ஓகேவா? 2024க்கு வந்தது, இப்போ 2025க்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் 2026க்கு தான் வரும். சரிங்களா? அதனால விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணுங்க. வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.